நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி கைதாக தான் பார்க்குறேன். இல்லை, இது முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவில் தான் அவர் ஒப்புதலோடு தான் அவர் பள்ளிக்கூடத்தில் போய் நான் பேசினேன்ற தர்க்கத்தில். அப்போ என்னையே பேச அழைச்சிங்கன்னு கேட்குறாருல்ல. யார் அழைச்சது? யார் அழைச்சது? அது ஒன்று இருக்குது. முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய ஒப்புதலோடு தான் வந்திருக்கேன்றது. நீங்கள் சம்மந்தமில்லாத 2 ஆசிரியர்களை பணியிடம் மாற்றி தூக்கி வேறு இடத்துல போடுறீங்களே ஒழிய, அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யார்? அந்த அதிகாரி யார்? அவருடைய துறை எது? பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா? அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டிய இது என்ன இருக்குது? அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது, அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே போய் செய்யணும். திருக்குறளை தாண்டி இருக்கா? ஆன்மீகம்ங்கிறது என்ன? எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது. அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறையன்பு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. அன்பு தான் அதன் வாசல், கருணை தான் அது வரவேற்பறை. ரொம்ப தெளிவாக எழுதுகிற முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதியிருக்காரு. அதாண்டா ஆன்மீகம்னா. ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு கொண்டு நேசிப்பின்னா அதான் ஆன்மீகம். புல், பூண்டு, பூச்சி, வண்டு எல்லாத்தையும் நேசிக்கிறது. அது 2 வரியில் எங்கள் 1.25 அடியில் எங்கள் பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசைதொழில் வேற்றுமையான்ட்டார். வகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்துவற்றிலெல்லாம் தலையிட்டார். இதை தாண்டி என்ன ஆன்மீகம் இருக்கு? திடீர்னு தேவையில்லாமல் சொல்றது இதெல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது. இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா? சரி, நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகரையின் தாயாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம். என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை எனக்கு காட்டினாங்க. என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க. இதுதான் சீமான், இதுதான் திருமால் செல்வன், இதுதான் கோகுல், இவர் வழக்கறிஞர், இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான். என்னை பெற்ற தாய் 10 மாதம்தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் 18-20 ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கங்கிற புரிதல், தெளிவு, அந்த பார்வை எங்களுக்கு இருக்குது. ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது, மதிப்பது, வணங்குவது வேறு. காலை கழுவுறது என்னது? காலை கழுவுகிற வழிபாடு எங்கிருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? இதெல்லாம் கோட்பாடு யாருது? இல்லை யாரோட? இதெல்லாம் RSS பிஜேபி விடுது. அது எப்படி உள்ள வந்துச்சு? அது யாருக்கும் தெரியாமல் வந்துடுச்சா? இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது? தெரிஞ்சிருச்சு வெளியில். தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? அது தொடர்ந்து தான் இருந்திருக்கும். அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு பயங்கரவாதி போல், ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்போ நீங்கள் இதை எதுக்கு இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க? உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாமல் நானாக போய் பேச முடியுமா? இல்லை பேசிடுவேன்னா? அப்போ அந்த அளவுக்கு தான் பள்ளி மேலாண்மை இருக்குதா, கல்லூரி கல்வித்துறை இருக்குதா? அதை சொல்லுங்கள். நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் எதுக்குங்க? இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது. அலைபேசியில் இருக்கிற எத்தனை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது. அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. இதை கண்டுபிடிக்க தெரியாது. கொடுமை தான். உடற்பயிற்சி செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய நலன்கள். அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார், சைக்கிள் மிதிவண்டிலாம் ஓட்டுறாருங்கிறது அவர்
உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது, இந்த வேடிக்கை நடக்குது. 2 லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம். முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு, வெளிநாடுகளில் போய் நடக்குது. இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான். இப்போ இவங்களும் இன்டர்நேஷ்னல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறது தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க. அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறீங்க? ஆகாயத்தில் இல்லை. சரி, யாரோட இடம்? விளைநிலம் தானே. தொழிற்சாலை தொடங்கிட்டீங்க, அது வளர்ச்சி. சரி, தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? நல்லா சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம்? அது எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துலேருந்து தானே வரணும். அதை எடுத்துகிட்டு தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது. நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். தடையற்ற மின்சாரம் கிடைக்குது. உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழி 4 வழி சாலை இருக்குது. இது எல்லாம் கிடைக்குது. என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா? யாராவது சொல்லு. அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு, பொருளாதார மேதைகள் சொல்லு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு, அதை விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம். கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான். அன்னைக்கு 400 ஆண்டு அடிமையாக இருந்துச்சு. இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வார்னா வான்னு கூட்டிகிட்டு வர்றது. ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக்குறத தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருக்குது? 900 கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர். அந்த நேரத்தில் 908 கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார். பெனால்ட்டி, ஒன்லி பெனால்ட்டி 908 கோடின்னா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு? முதலீடு இங்கே இருக்கு. நீங்கள் ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறேன். உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு. அந்த கருத்தை முதல்வர்னு சொல்றாரு. நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன். வார நேரம் 2 பேர் மேலே வழக்கு போடுவேன். என்ன எதுக்கு போய் சொல்றீங்க? 10 லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. 10 லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்திருக்கு. எந்த பக்கம் வந்திருக்கு? எந்த பக்கம் வந்திருக்கு? அவ்வளவு கோடி முதலீடு வருது. 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. எதுக்கு 3 ஆண்டுல 3 முறை மின் கட்டணம் உயருது? எதுக்கு உயருது? சொத்து வரியா உயருது. மின் கட்டணம் உயர்ந்தா மின் கட்டணம் தான் உயருதுன்னு இருப்பீங்களா? நெசவு, சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதுல. சொல்லுங்க. இப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன், அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு, அந்த வாடகை உயருது, மின் கட்டணம் உயருது. அத்தியாவசிய பொருள்ல தானே அந்த விலை ஏறுது. தக்காளி 20 ரூபான்னா 30 ரூபா காரணம் என்ன? அவர் வாடகை கட்டணும், அவர் மின் கட்டணம் கட்டணும். இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருளை போய் ஏறுது. இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா? சும்மா முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன், போயிட்டு வாங்க, யாரும் கேட்கல. அதுக்கு முதலீட்டை ஒரு காரணமாக சொல்றீங்க. இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை துபாயிலிருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை? வெள்ளை அறிக்கை. லண்டன்லேருந்து வந்தது என்ன தம்பி? இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க, பல்லாங்குழி விளையாடுற பசங்க, கிச்சு தாம்பாலாம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லாரையும் நினச்சிட்டு இருந்தா அப்படி தம்பி. உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்கான் தம்பி. அமெரிக்காவில் எப்படி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியா ஜப்பானில் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி? சரி, அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு, பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு, நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்கிறாங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு, அப்போ என்ன சொல்லுது? நல்ல வளர்ச்சி. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சியாக இருக்குல்ல. கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? நீர் தேங்கி அடுக்காவது குப்பை எதனால குப்பையாகுது? அது
பிளாஸ்டிக்கு, நெகிழி, அதை ஏன் தடை செய்ய முடியல? ஏதோ நீங்க சரி, வேற ஏதாவது கேள்வி? என்னதுங்க? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நான் பாக்குறது இருக்கட்டும், நீங்க ஒரு பொதுமகனா, ஒரு ஊடகவியலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். இந்த ஆலைகள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, எங்க குரலற்ற மக்கள், அரசியல் அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ, குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமாக மீனவ மக்கள், அவனுக்கென்று ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கடலூர், எண்ணூர், இந்த என்னது நாகப்பட்டினம், இப்போ அதுக்கு அடுத்த தூத்துக்குடி, இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே அங்கே எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லை? நிறுவப்பட்டிருக்குல்ல. இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறீங்க, எல்லா இடங்களையும் நீங்கள் எண்ணூருக்கு போங்க, அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்துவாங்க. என் தம்பிட்டு கேளுங்க, நாங்கள் இதுக்குன்னே போனோம். நீங்கள் ஊதா நிறத்தில் ஒரு நீல நிறத்தில் ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா, திரும்பி வாங்க, அது சாம்பல் நிறமாக மாறலைன்னா என்ன கேள்வி? நீங்கள் எங்களுக்கு வாழ்விடமே வைக்கலையே. தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்கள் கடலூரை மாற்றிருக்கீங்க, இந்தியாவின் குப்பை மேடா தமிழ்நாட்டை மாற்றிருக்கீங்க. அதை தவிர வேற என்ன செஞ்சுருக்கீங்க? அந்த அமோனியா வாயு கசிவுக்கு அவ்வளோ பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கறது எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க? 10,000 ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு 10,000 ரூபா தானே? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் வருது, அம்மோனியா வாயு கசிவு இருந்து செத்தா 10,000 தான் வருதா? போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தில் இந்த அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க? மக்களின் நலன்கிறது அது. அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்றது தரகு கூலிகளாக தான் நம்ம பார்க்கணும். அதை நான் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம். பல ஆண்டுகளாக போராடி இருக்கேன், அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன், எவ்வளோ இது பண்ணியிருக்கேன். நான் எடுத்து இந்த கருத்துக்களை சொல்கிறோம், யாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. அவங்க முன்வைக்கிற ஒரே இது எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள். இதில் நுட்பமாக நீங்கள் விளங்கிற வேண்டியது, எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார். ஏன் அவர்கள் கைது செய்யப்படுவதில்லை? ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை, ஏல விடப்படுவதில்லை? ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை, வலை பறிக்கப்படுவதில்லை, கிழிச்சு வீசப்படுவதில்லை? ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை? அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை. அதை ஒத்துக்கிறீல்ல? சரி, இத்தனை பேர் இவ்வளவு சித்திரவதைப்படுறமே, ஏன் இந்த இந்திய ஒன்றிய அரசு இல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ளல? இந்துங்கிற, ஒரே நாடுங்கிற, ஒரே ரேஷன் கார்டுங்கிற, ஒரே வரிங்கிற, ஒரே தேர்தலுங்கிற, ஒரே தேர்வுங்கிற, இப்ப நாங்க ஒரே நாட்டின் குடிமக்களா இல்லையா? சரி, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு, அது எதுக்கு இருக்கு? 40 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு முன்னாடி 39, என்ன போய் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த அதிகாரங்களை ஒழிக்கும் போதுதான் மக்களின் நலன் இருக்குது. நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன், திரும்ப சொல்றேன், என்னை நீங்க ஒரு கேலி பொருளாவே பாக்குறீங்க. நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சரா உட்காரும் போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில கையெழுத்துட்டு பதவி விளையுது. தொட சொல்லுங்க பாப்பா, அவனுக்கு தெரியும். இங்க இருந்து ஒரு அஞ்சல் நிலைய தலைவர் மாதிரி, போஸ்ட் மாஸ்டர் மாதிரி கடிதம் இது, இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, அழைச்சி அடிக்கடி பேச முடியுது, பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் பிரதமரும் இவரும் பேசுகிறாங்க, ஒரே விழாவில் கூடிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்த மீனவர் பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதா? அப்புறம் எதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? இந்த பிரச்சனையை கிளப்பி இதுக்கு ஒரு முற்று வைக்க முடியுமா முடியாதுன்னு கேட்க முடியாதா?
850 மீனவனுக்கு மேலே இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டுதான். உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன், இது என் பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்குறேன். எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் தன் படையோடு நிற்கிற போது என் மக்கள் அவன் சிறைப்பிடித்திருந்தானா? சிங்களன் சுட்டு கொன்னானா? வலையை பறிச்சானா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான்ன்றது எங்கள் தலைவன் தான். ஏன் அவனை பயங்கரவாதினா, தீவிரவாதினா, பிரிவினைவாதினி பழி சுமத்தி அழிச்சிட்டு ஒரு சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற துப்பு இல்லை. உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் போய் அங்கே நிற்குது, பாதுகாப்பா பணியை செய்யறேன்ட்டு. யார்கிட்ட இருந்து யாரை பாதுகாக்க நிற்குதுன்னு எத்தனை முறை நான் கேள்வி எழுப்புறேன், பதில் இருக்கா? சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதை தவிர அந்த கடற்படை ராணுவத்துக்கு வேலை என்ன? உன் நாட்டு மக்களை கைது பண்ணிட்டு போகும்போது என்ன வேடிக்கை பார்த்துருக்க நீ? எல்லை தாண்டி போறானா கச்சத்தீவு அவனுக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு எனக்குன்னா ஏன் கடல் தூரம் அதிகம்? நீ திருப்பிடுனா அதுக்கு துப்பு இருக்கா? இது உங்களுக்கு செய்தியா? அது ஒரு வலியும் வேதனையும் இல்லையா? நீண்ட காலமா ஆறாத காயம் இல்லையா? அது நாம செய்தியா பார்க்கிறோம். கைது செய்யப்பட்ட குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது, செத்தவன் குடும்பம். ஒரு படகு வந்து 30 லட்சம் 40 லட்சம் போடணும், சிலது 1 கோடி 1.25 கோடி. ஒருத்தன்ட்ட காசு இருக்காது, 4-5 பேர் சேர்ந்து போடணும், வங்கியில கடன் பெறணும். படகை பறிச்சு வச்சுட்டு அவன் ஏலம் விடுறான் என் படகை. நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுக்குற. அந்த நாட்டு ராணுவ வீரருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க, சொந்த நாட்டு மக்களை நல்லா சுட்டுக் கொள்றதுக்கு. 1.25 கோடி 1.5 கோடி தண்டை விதிக்கிறான் ஒரு மீனவனுக்கு. இந்த இந்திய காசுக்கு 47 லட்சம் வருது, இல்லை 50 லட்சம் வருது. 50 லட்சம் இருந்தா நான் ஏன்டா கடலில் போய் மீன் பிடிச்சு வயிறு வளர்க்க போறேன்? நான் ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க போறேன்? 50 லட்சம் இருந்தா ஒரு அடிப்படை அறிவு அறம் எதுவுமே இல்லையா அந்த நாட்டில்? அதனாலதான் சொல்றேன், அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஆள் இல்லை. மீனவர்களின் வாக்கு தான் இந்த நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற நிலை வந்தா யாராவது இப்படி விட்டுட்டு பேசாம இருப்பாங்களா? கடல் தாமரை மாநாடு போட்டுச்சு பாரதிய ஜனதா, கச்சத்தீவு மீட்பை பற்றி பேசுதா? பேசினார்ல தேர்தல் வரும்போதா கச்சத்தீவு அவனால் கோமால இருந்தாங்களா? தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தான் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதம அமைச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கா கச்சத்தீவு எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? மீட்டெடுக்க முடியாதா? ஒரு நீண்ட நாடு, ஒரு மாவட்டம், ஒரு மாநில அளவு கூட கிடையாது. இந்தியாவில் ஒரு மாநில அளவு கூட அந்த நாடு கிடையாது. அவன் ஒரு நாட்டு மக்களை கைது பண்றான், சூடுறான், மானங்கட்டு போய் நிற்கிறீங்க. இதே வட இந்திய மீனவனா இருந்தா விட்டுருவீங்க. இது கொடுமை. இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அது 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 என் மக்கள் தான் முடிவெடுக்கணும். கேளுங்க என்ன கேளுங்க. இறந்துட்டாரு. மாவட்டத்தில் ஆவின் பால் பணியில பணிபுரிய ஒரு பெண், அவங்க அந்த இடத்துல வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் இல்லை, எந்த ஒரு விவாதம் எதுவுமே வழங்கப்படல, யாருமே தண்டிக்க சட்டம் குற்றச்சாட்டுகிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் நீங்கள் வந்து கொரோனா நேரத்தில் தம்பி விவேகானந்தன் வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க மனைவியோட திவ்யா, நான் கூட அன்றைக்கி போராட்டத்தில் சொன்னேன், கொரோனாவில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததெல்லாம் நோய் தொற்றி வந்து அவர் இறந்துட்டார். ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்களோட இறந்து போயிட்டார். அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல. நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க, வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுங்கன்னு. அது இன்னும் அரசு செய்யலை. உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்கள் சந்திக்கிறோம். இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் வந்து கூட அந்த கார் பந்தய இதில் நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த 25 லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய, சாதாரணமாக வெளியில் வேறு இடத்துல நின்று அல்லது சாலை இதுலேயோ ஒரு கூட்ட நெரிசல்லையோ இருந்து மயங்கி விழுந்து இறந்துருந்தாருன்னா இதை கண்டிருக்க மாட்டாங்க. அது அந்த கார் பந்தைய ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருன்னா பளிச்சுன்னு செய்தி வந்து அது ஒரு தப்பாயிருமோன்னு உடனே அதை அறிவித்தாங்க. இது மாதிரி நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நிறைய மரணங்கள், அவல மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாமே போயிடுது. அது அது கள்ளச்சாராயம் குடித்து சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லையில் நின்று செத்து திரும்புகிற இராணுவ வீரனுக்கு இருக்காது. இந்த நாட்டில் இல்லை, இருக்காது. வேற என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நான் அறிக்கையில் கொடுத்தேன். நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க. 2 மாதத்தில் திருப்பி வேறு இடத்துல பணியமர்த்தி
கொடுத்துட்டீங்க. இழந்த சத்தம் தான். ஆனால் இவங்க 2 பேரும் சாராய ஊரல் போட்டு காய்ச்சலை, இவங்க அதில் எலி பேஸ்ட்டு கலக்கலை, கலந்த வேறு இடத்துல இருக்கான், அது ஒன்றா. ஆனால் இதெல்லாம் என்னென்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சா அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுகிறவங்க, அந்த வாடகை வாய்கள் மற்றவங்கெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இப்படி கள்ளச்சாராயம் விற்றதோ வச்சதோ முதல்வருக்கு தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி ஏற்கிறீங்க? அதுக்கு சிபிசிடி, உளவுத்துறை, கியூபிராஞ்சினி ஏகப்பட்டதை வச்சுருக்கீங்க. உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க, அங்கே பல பேர் இருக்காங்க, உள்ளூர் காவல் நிலையம் இருக்குது. தெரியாதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது? தெரியாதுன்னு. அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள், அவங்களுக்கு தெரியாது. யாரோ பேச சொல்லி அனுப்புனாங்க, பேச்சாளர் வர்றாங்க, மேலே இருந்து உத்தரவு வருது, ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க. உண்மையா இல்லையா? அனுமதிச்சதுக்கு இப்போ மாற்றிருங்க, அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டியான்னு தூக்கி போடுவீங்க. என்ன பண்ண? அதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாசை முதல்ல தொடங்கணும். அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும், சூழியல் பாசறைன்னு ஒன்று இருக்கும். அதை எதை பற்றியும் கவலைப்படாது. அது சொல்லும் 2 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும், அது சூழியலுக்கு கேடு, காற்று நஞ்சாக்குதுன்னு. அணு உலை பாதுகாப்புன்னா அதையே சொல்லும். ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதுன்னு அதையும் சொல்லும். அது மாதிரி தான் இது கொடுமை. இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது? மாசு இல்லை, அம்மோனியா வாயு கசியுது இல்லை, அந்த இடத்துல குடியிருக்க சொல்லுங்க, வாங்க. அணு உலை பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க, அங்கேயே குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம், அங்கேயே இருங்க. நியூட்ரின் ஆய்வு பாதுகாப்பானது, அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க, உங்களை வேணான்னு சொல்ல, நான் நம்புறேன் பாதுகாப்பானது. சாவவன் யாரா இருந்தா அடுத்தவனா இருந்தா சகித்துக்கலாம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போதுதான் தம்பி தெரியும், அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது. அது மாதிரி தான் இது. நாங்கள் போராடினோம், போராட்டத்தில் பங்கேற்றோம், மறுபடியும் போராடுவோம். இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது. வந்து அதுக்கு போராடுவேன், பரந்தூருக்கு போராடுவேன், சிப்காட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன், எல்லாத்துக்கும் போராடுவேன். நாங்கள் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலம் மாதிரி போராடுறதுக்கு நேர்ந்து விட்ட ஒரு கூட்டம் வந்து, அதனால நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை, இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதை, நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியதை, உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுங்க, இது என்ன தண்ணீர் வருதுன்னு தானே நானும் கத்துறேன். அம்மோனியா வாயு கசிது, காற்று மாசுபடுது, எண்ணெயை கொட்டி கடல் எல்லாம் நஞ்சாகுது, கத்துறேன் நான். யாருக்கு அதில் விழுது? இவ்வளோ பிரச்சனைகளை சொல்றீங்களா? இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழுகிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க? யார் துன்பத்தை தந்தானோ, யார் இவ்வளவு துயரத்தை தந்தானோ, யார் இந்த நச்சாலைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்போ அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனை கவனிக்கல. அப்போ ஒரு காலம் என்ன வரணும், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும். அப்போ மக்களுக்கான அதிகாரம் வரணும். இங்கே அப்படி இல்லை, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. இப்போ தேர்தல் அரசியல்னா எப்படி? இந்த 1000 கொடுக்குறது, 500 கொடுக்குறது. இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் 250 கோடி 300 கோடி செலவழிச்சிருக்கு தகவல் உரிமை சட்டத்தில். அதை கேட்கும்போது ஒருத்தர் தரா இருப்பார், 250 கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த 3 ஆண்டுகளில். வருந்திரீங்களா வாழ்த்துறீங்களா? தேர்தலுக்கு என்ன சரியா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. இப்போ வந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம், அப்படி தான் நிற்போம். ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால நீங்கள் பொறுத்து இருக்கணும். திடீர்னு நீங்கள் வந்து இவனை கூட்டணி நீங்கிறீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்கிறேன். கூட்டணி வைக்கலை, நான் தனியாக போட்டிடணும். எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு? உங்கள் கட்சி தொண்டர்களாம், உங்கள் கட்சிக்காரங்களாம் சுதந்திர மாட்டாங்களா?
தொடர்ந்து தோற்று போனால் மனசு வந்துடாதா? நீங்களும் ஒரு 10 எம்எல்ஏ, ஒரு 2 எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அடிக்கிறது. சரி, இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது. சேர்றமா இல்லையாங்கிறது அப்புறம். சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியாக நிற்கிறது தானே உங்கள் பலம். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தனியாக நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது. அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன, நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க? இப்போ நான் என்ன செய்யலாம்? இல்லை, நான் என்ன செய்யலான்னு சொல்லி இல்லை நான் போட்டியிடுறேன் தனியாக. இப்போ பாருங்கள், இப்போ சந்தித்து 60 வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன். 117 பெண்ணு, 117 ஆண், 100 இளைஞர்கள். முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர 100 இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ பாருங்கள். இப்போ என்னை விடுங்க, கொஞ்சம் கட்சி வேலை பார்க்குறேன். நாளைக்கு நான் கூட தான் சேர போகிறேன்னு வரும், நம்புங்க.